மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குறது வேண்டி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறோம். ஓகேவா? 3 மெத்தடில் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 3 மெத்தட் எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு போர்டு ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்கிறோம். 3 மெத்தட். ஓகேவா? 3 மெத்தட்லேயும் ஒரே நம்பர் தான் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் ப்ரைஸ் கொடுக்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 526. ஓகேவா? 526ல் நமக்கு கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6-1ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 6 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம மகளே பார்த்தீங்கன்னா கேரளா டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அன்பு ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபிபிசி ஏசின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000 கொடுத்துட்ருக்காங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சி போர்டு வின்னிங் 100 ரூபா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சி போர்டு வின்னிங் 50 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் அதே மாதிரி 4 டிஜிட்டல் ப்ளே பண்ண மாதிரி இருந்தால் கேரளா மட்டும்தான் அவங்க 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 90,000 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்கள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87, 78, 55, 41, 39 தான் இவங்க நம்பர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்தா அப்புறம் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் அவங்க அமௌண்ட்டு அப்படியே போட்டுருவாங்க. உடனே போட்டுருவாங்க. அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸ்ட்ராங்காக நம்பி நீங்கள் நம்பர் வைக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கால் பண்ணி கேட்டு ஓகேவா நம்பர் வச்சுங்க. ஓகேவா? மகளே நம்ம 526, நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 526. நம்ம கொடுத்ததில் 6-1 கொடுத்துருந்தோம். 6 நம்பர் சி போர்டில் வந்துருக்குது. ஓகேவா? நம்ம பி போர்டில் நான் ஏ போர்டில் வரும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சி போர்டில் மட்டும் தான் வந்திருக்குது. வாங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் 4 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு, ஏன் 4 கொடுத்துருக்கேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்னொரு மெத்தட் எடுத்தேன். 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. சி போர்டில் வர மாதிரி கிடச்சி. அதனால தான் நம்ம 4 நம்பர் 54, 45 நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். ஓகேவா? ஓகே, வாங்க இன்றைக்கி சிறப்பான கசிங் இருக்குது. நம்ம என்ன வாட்ஸ்அப்பில் கொடுக்குன்னு பாட்டு வந்துடலாம். எல்லாமே சொதப்பி வேண்டும். மகளே நீங்களே பாருங்கள். நீங்கள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 526. நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 நான் கொடுத்துருந்தேன். 54, 45, 43 அது மாதிரி கொடுத்துருந்தேன். 526 பார்த்தீங்கன்னா 5 பி போர்டில் ஏ போர்டில் 6 கொடுத்தாச்சு. ஆனால் சி போர்டில் 2 கொடுத்துருவோம். ஓகேவா? எல்லாம் மாற்றி கொடுத்துருவோம். ஓகேவா? 52ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் கொடுத்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 652 ஒரு ஃபுல் வினிங்கே கொடுத்தோம். ஆனால் டெய்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் கொடுக்காம முடியாச்சு. 652 பாக்ஸ் போட்டிருந்தா கூட ஒரு ஃபுல் வினிங் எடுத்துக்கலாம். ஆல் போர்டில் 6-4 கொடுத்துருந்தேன்னா நீங்கள் ஸ்ட்ராங் 6-4 கொஞ்சம் டவுட்டில் இருந்தாலும் நான் ஸ்ட்ராங் கொடுக்கல. ஆனால் குரூப்பில் போடும்போது பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம எல்லாம் எடுத்தோம். ஆனால் சி போர்டு மாற்றி வச்சு விட்டோம். ஓகேவா? சி போர்டில் வர ஏ போர்டில் கொடுத்து வச்சா நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டுங்க ஓரளவுக்கு. மகளே இன்றைக்கி எனக்கு கசிங் சிறப்பான கசிங்காக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மெத்தடில் ஒரு 4 மெத்தட் நான் எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு கசிங்காக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம நேற்று போட்ட மெத்தடில் நம்ம ஆல்போர்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்த மாதிரி அடுத்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு மட்டும் எடுக்கலாம். ஓகே? வீடியோ லென்த்தாக போகக்கூடாது. ஓகே? ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 6 நாள் ரிசல்ட்டு 652 நம்ம எடுத்துக்கிறோம். 652 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 652 போடுறோம். இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 25. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்ட மெத்தடில் நம்ம என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? 4 அதுக்கு பவர் நம்பர் 9 நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா? மகளே நம்ம 652 வச்சு அடிக்கல. நமக்கு 4, 9ன்னு கிடச்சிச்சு. 4 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிங் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 654 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? மகளே நம்ம 654 இன்னும் 25 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இதை வச்சு அடிக்கல. நம்ம லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் 3. ஓகேவா? 3 அதுக்கு பவர் நம்பர் 8. 3, 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா? மகளே நம்ம 654 வச்சு அடிக்கல. 3, 8ன்னு கிடச்சிச்சு. 3 நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 035. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? மகளே நம்ம 035 வச்சு அடிக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? 3 அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. 3, 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா?
மகளிர் 0-35 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-8 கிடச்சிச்சு. 8 நம்பர் அடுத்த நாள் ஏ போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 811 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு நாள் கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 811 போட்டுக்கிறோம். இன்னும் போட்டு 25 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா, 8 பவர் நம்பர் 3. ஓகேவா, 8-3 நம்ம வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 811 வச்சு அடிக்கிறது நமக்கு வந்து 8-3 கிடச்சிச்சு. 8 நம்பர் அடுத்த நாள் பி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 784. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு நாள் கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 784 போட்டு இன்னொரு ஆப்ஷன் போட்டு 25 போட்டு. ஓகேவா, இதில் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அது பவர் நம்ம பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா, 6-1 நம்ம கிடச்சிருக்கு. ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 784 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6-1 கிடச்சிச்சு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 526. ஓகேவா, அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, 526 போட்டுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா, 0 அது பவர் நம்பர் 5. ஓகேவா, நாளைக்கு 0-5 கம்பல்சரி 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நான் வந்து 4-5 மெத்தட் எடுத்தேன். 5 மெத்தட்லேயும் 0-5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 526 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 5-0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 0-5ன்னு கிடச்சிச்சு. நம்ம வந்து எப்படி எடுத்தோன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா 4 கிடச்சா அடுத்த நாள் 3, 8, மறுபடியும் 8, அடுத்து 6ன்னு கிடச்சிருக்கு. இப்படி தான் வந்துடுது. ஓகேவா, இப்போ சி போர்டு கிடச்சா அடுத்த நாள் பி போர்டுனா ஏ போர்டில் 0-5 வந்து வரணும் வாய்ப்பு நிறையா. இப்படி தான் ஆடிட்டு வரேன். ஓகேவா, ஒரு நாள் 4, அடுத்த நாள் 3, அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, மறுபடியும் சி போர்டு. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஆடிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பி போர்டுலாம் ஏ போர்டில் 0 வரணும், நான் 5 வரணும். ஓகேவா, என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு 2 மெத்தட் எடுத்துருக்கேன். என்ன நம்பர்ஸ் வருதுன்னு நம்ம பாட்டு வந்துடல. ஓகேவா, மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம போடல. நம்ம வந்து இதே மாதிரி தப்பு நிறையா பண்ணுறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள். ஓகேவா, ஒரு 7 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பி போர்டு நம்பர் தான் எடுக்கிறோம். ஓகேவா, நம்ம வந்து பி போர்டு நம்பர் எடுக்கிறோம். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏ போர்டு மிஸ் ஆகி ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்பர் பாஸ் ஆயிடும். ஓகேவா, எல்லா நாளும் பாஸ் ஆயிடும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு ஒரு எடுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் 0-5ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த 0-5 எந்த போர்டில் வருதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 169 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, மகளிர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 169 போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 64 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, இந்த ரெண்டாவது நாள் நம்பர் வந்து 7 நாள் ரிசல்ட் வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 5. ஓகேவா, 5 அதுக்கு பவர் நம்பர் 0. ஓகேவா, 5-0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகலாம். ஒரு நாள் பவரில் வருவதனால 5-0 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, 169 வச்சு அடிக்கல. மகளே நம்ம வந்து 169 வச்சு அடிக்கல நமக்கு 5-0ன்னு கிடச்சிச்சு. 5 நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 652. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 652, 64 போட்டு அடிக்கல நமக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம சென்ட்ராக ரெண்டாவது நம்பர் 1 அதுக்கு பவர் நம்பர் 6. ஓகேவா, 1-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 652 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 1-6ன்னு கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஏ போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இந்த நம்பரு. இது எல்லா நாளுமே ஒரு பி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து பி போர்டில் மேக்ஸிமம் பாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 654 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன வந்து பார்க்கலாம். ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 654 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா, 3 அது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர். ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 654 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 3-8ன்னு கிடச்சிச்சு. 3 நம்பர் அடுத்த நாள் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-35. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, மகளிர் நம்ம வந்து 0-35 வச்சு அடிக்கல நம்ம வந்து 8 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, 8 அதுக்கு பவர் நம்பர் 1. ஓகேவா, 8 அதுக்கு பவர் நம்பர் 3. 8-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர். ஓகேவா, மகளிர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-35 வச்சு அடிக்கல நம்ம வந்து 8 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 169 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 5 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து மறுபடியும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் வந்து 4-5 மெத்தட் எடுத்ததுனால எந்த மெத்தடு எப்படி எதுன்னு சொல்ல கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 811. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு மட்டும் தான் பாஸ். அதனால் நோட் பண்ணிங்க.
ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 811 ஓகேவா. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 811 வச்சு அடிக்கல. பார்த்தீங்கன்னா நமக்கு 8 நம்பர் கிடச்சி ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏ போர்டு ஒரு நாள் பி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே சாரி மக்களே, நான் வந்து நிறைய மெத்தட் எடுத்தனால எந்த மெத்தட்னு சொல்ல குழப்பமாக இருக்குது ஓகேவா. 8-3 அதுதான் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நானே பண்ணால் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கல ஓகேவா. நேற்று அது மாதிரி தான் நம்ம ஆற கொண்டு வந்து ஏ போர்டில் வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் சி போர்ட்லேயும் அந்த 4 அந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து யாரும் கண்டுக்கவே இல்லை. நம்ம வந்து பல டென்ஷனில் விட்டுறதா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது பார்த்துங்க ஓகேவா. நம்ம வந்து 8-3 ஓகேவா. 811 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8-3 கிடச்சிருக்கு. மக்களே நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 811 வச்சு அடிக்கல நமக்கு வந்து பி போர்டில் 8 பாஸ் ஆகிட்டு பார்த்தியா. ஏ போர்டில் பி போர்டில் மட்டும் தான் பாஸ் ஆகிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 784. அதை வச்சு வந்து அடுத்த நாளுக்கான ஏ போர்டு இப்போ வந்து ஏ போர்டோ பி போர்டும் பார்க்கலாம். 754 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மக்களே வந்து நம்ம 784 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு 7 நம்பர் கிடச்சி ஓகேவா. 7-2 தான் நமக்கு கிடச்சி. அடுத்த நமக்கு பி போர்டு ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் பி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. மக்களே நம்ம வந்து 784 வச்சு அடிக்கல 7-2 கிடச்சிருக்கு ஓகேவா. 7-2 கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் நம்ம கொடுத்துட்டு 6 கொடுத்துருந்தோம் ஓகேவா. 6-1 கொடுத்துருந்தோம். நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணியிருந்தாலே ஒரு பிசி ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் போல். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெத்தட் நம்ம போடவே இல்லை. நேற்று இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். 26-62 கொடுத்துருக்கலாம் ஓகே. வாங்க இன்றைக்கி என்ன ரிசல்ட் பார்க்கலாம். 526 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பி போர்டு இல்லை ஏ போர்டு ஓகேவா. மகளே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 526 வச்சு அடிக்கல. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா. 0 அதுக்கு பவர் நம்பர் 5 ஓகேவா. நம்ம வந்து டெய்லி சாட் இன்னொரு மெத்தடில் எடுத்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0-5 தான் கிடச்சிச்சு. இதுலேயும் 0-5 தான் கிடச்சிச்சு ஓகேவா. எது ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்க மாட்டேங்குது. மொத்தத்தில் நம்மளுக்கு 0 தான் எனக்கு வந்து அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதுக்கு ஒரு மெத்தடு நான் வந்து இன்னொரு மெத்தட் எடுத்து வச்சுருக்கேன். 0-5 ஒரு பார்க்கலாம். மகளே நம்ம வந்து 526 அடிக்கு நமக்கு 0-5 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஆல் போர்ட்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா 0-5 தான் நமக்கு எடுத்துருக்கோம் ஓகேவா. நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 0-5 பார்க்குறோம் ஓகேவா. ஏன்னா ஏ போர்டு பி போர்டில் 0-5 கம்பல்சரி வந்தாகணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன போர்டில் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் விட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. 169 மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு எடுத்துக்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா. 0-5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கல ஓகே. 169 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து லாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-0 கிடச்சிருக்கு ஓகேவா. 5-0 வந்து நமக்கு வந்து பி போர்டு தான் நான் வந்து இப்போ வந்து மேக்ஸ் பி போர்டு மட்டும் தான் எடுக்கிறோம் ஓகேவா. இதில் முன்னாடி ஏ போர்டு பி போர்டில் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் மட்டும்தான் பாஸ் ஆகும் ஓகேவா. 169 வச்சு அடிக்கல. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 5-0 கிடச்சிருக்கு. மகளே நம்ம வந்து 169 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 5-0 கிடச்சிச்சு. 5 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கா ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் வந்து நம்ம விட்டுலாம் ஓகேவா. ஒரு நாள் விட்டுலாம். இந்த மார்க் இருக்கிற மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. 654 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு வந்து எடுக்கலாம் ஓகேவா. மகளே நம்ம வந்து 654 வச்சு அடிக்கல. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கும் 3 நம்பர் கிடச்சி ஓகேவா. 3-8 தான் நம்ம கிடச்சி அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர் ஓகேவா. மகளே நம்ம வந்து 654 வச்சு அடிக்கல 3-8 கிடச்சிச்சு. 3 நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கா ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் 800 ரிசல்ட் பண்ணி 811 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. மழை நம்ம வந்து 811 வச்ச டீல் வச்சு நம்ம வந்து மறுபடியும் லாஸ்ட்டாக அப்படியே 3 தான் வருது ஓகே. 3 அது பவர் நம்பர் 8 தான் வருது. பட் இது ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகுது. இதே மாதிரி 3 மெத்தடை இதே மாதிரி தான் பாஸ் ஆகிடுது. 3-8 நம்ம எது ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. இது வந்து பவரில் பாஸ் ஆகிருக்கு. மழை நம்ம வந்து 811 வச்சு அடிக்கல 3-8 கிடச்சிருக்கு. அதில் 8 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே அதனால் ஒரு நாள் ரிசல்ட்டை தள்ளி 526 ஓகேவா. இன்றைக்கி ரிசல்ட் வச்சு 526 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. பி போர்டு தான் பாஸ் ஆகிருக்குது ஓகே. 526 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. மழை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 526 வச்சு அடிக்கல நம்ம வந்து 0 நம்பர் கிடச்சி ஓகேவா. 0-5 ஓகேவா. பி போர்டில் வர மாதிரி தான் 0 டைப் பண்ணுங்கள். பி போர்டில் 0 தான் வர மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேவா. நம்ம வந்து நிறைய மெத்தட் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட் இந்த மெத்தட் தான் வருது. நம்ம வந்து 0-5 கிடச்சிருக்கு ஓகேவா. மழை நம்ம வந்து 526 வச்சு அடிக்கல நமக்கு 0-5 தான் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா பி போர்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன இத்தனை மெத்தட் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு போர்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு தான் நான் வந்து இத்தனை மெத்தடையும் கொடுக்குறேன். எல்லா மெத்தடையும் இருக்குது. எத்தனை மெத்தட் எடுத்தோன்னா அத்தனை மெத்தடையும் உங்களுக்கு போடுறேன். இன்னும் 2 மெத்தடும் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகேவா. மகளே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து
0 5 கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டில் தான் இருப்பீங்க. எதனா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து 654 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து 2 நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகும் ஓகேவா. ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகும். ஓகே 0 5 உங்களுக்கு டவுட் கன்ஃபார்மாக வரும். என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பீங்க ஓகேவா. 654 அதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே தெரியும். 654 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 654 கொடுக்குறோம். இன்னும் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 654 கொடுக்குறோம் ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுக்குற 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஓகேவா. மேக்ஸிமம் 2 நம்பரே பாஸ் ஆகும். 3 5 ஓகேவா. 3 5 நம்ம வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. மகளிர் நம்ம 654 வச்சுருக்கோம். 3 5 கிடச்சிச்சு. 3 நம்பர் பி போர்டு, ஏ போர்டு, சி போர்டில் 5 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 35 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல் போர்டு ஓகேவா. 0 35 போட்டுக்கிறோம். இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 0 35 ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2 1 ஓகேவா. 2 1 நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. மகளிர் நம்ம 0 35 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 1 கிடச்சி. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 811 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 811 வச்சு அடிக்கல. நம்ம வந்து 8 7 ஓகேவா. 8 7 ஓகேவா. 8 7 தான் நம்ம கிடச்ச 2 நம்பர்ஸ் ஓகேவா. லாஸ்ட்டு 2 நம்பரும் மேக்ஸிமம் பாஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் 4 நம்பர் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்து 54 45 வந்து நான் தனியாக கொடுத்துருப்பேன். இதே மெத்தடு தான் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 811 வச்சு அடிக்கிறது 8 7 கிடச்சி. 8 நம்பர் பி போர்டு அண்ட் ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆயிடுச்சு 7 ஓகேவா. மேக்ஸிமம் நம்ம எல்லா நாளும் 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 784. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 784 வச்சு அடிக்கிறது. நமக்கு வந்து 5 4 கிடச்சிருக்கு ஓகேவா. 5 4 ஓகேவா. நான் அதனால தான் 4 நம்பர் கொடுத்தேன் ஓகேவா. டெய்லி 2 நம்பர் பாஸ் ஆச்சு. ஒரு 4 நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து 54 45 கொஞ்சம் தனியாக வைக்கிற வந்து தனியாக கொடுத்துருப்போம். கொஞ்சம் வரலான்னு பார்த்தீங்கன்னா வராமல் போயிடுச்சு ஓகேவா. 5 4 கிடச்சிருக்கு. மகளிர் நம்ம வந்து 784 வச்சு அடிக்கிறது. நமக்கு 5 4 கிடச்சிது. 5 நம்பர் ஏ போல் பாஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 526 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்க்கலாம் ஓகேவா. மகளிர் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மெத்தட் 526 இன்னும் 526 ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0 நம்பர் கிடச்சிது. 2 நம்பருமே 0 ஓகேவா. 2மே 0 தான் கிடச்சிது. நான் ஏன் இந்த மெத்தட் போட்டேன்னா 0 5 கொஞ்சம் டவுட்டில் இருப்பீங்க ஓகேவா. இந்த 0 நம்பர் நாளைக்கு 100 சான்ஸ் கூட வைக்கலாம். உங்கள் கணக்கில் வந்தால் 1000 சான்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு இல்லை ஏ போர்டில் தான் வரணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஏ போர்டு அல்லது பி போர்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஏ போர்டில் பி போர்டில் ஓகேவா. மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா 0 5 வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் எடுத்தோம். லாஸ்ட்டாக ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ஓகேவா. எல்லா மெத்தடும் பார்த்தா 0 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பி போர்டில் வந்தால் உங்கள் சேனல் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை மெத்தட் போட்டு உங்களுக்கு குழப்பம் வந்து வீடியோ போடல. எல்லா மெத்தட்லேயும் வந்துச்சு. ஒரு மெத்தட் போட்டு நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புரியுறதுக்கோசரம் தான் நான் வந்து இத்தனை மெத்தட் நான் காட்டணும் ஓகேவா. எல்லா மெத்தட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம 0 5 தான் வரும். மேக்ஸிமம் நம்ம வந்து தேவையில்லாமல் நம்பரை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகேவா. 5 4 மெத்தட் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன். பட் நான் இன்றைக்கி 4 6 வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனால் வீடியோ 6 4 கொடுத்துருந்தேன். ஆனால் 6 நான் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கவே இல்லை. 4 கொடுத்துட்டேன் ஓகேவா. ஓகே நாளைக்கு சிம்பிளான 0 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேவா. இல்லைனா அதே நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தால் 63 81 93 11 30 ஓகேவா. இதை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நாளைக்கு சேனல் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வீடியோ உடனே கொண்டு வரும் ஓகேவா.